வணக்கங்க. உங்க குழந்தைங்களோட தலை ஷேப்பா இல்லாம பிளாட்டா இருக்குங்களா? குழந்தைக்கு குளிக்க வைக்கும் போது தலையை நல்லா புடிச்சு விட்டா தான் ஷேப் ஆகும்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்க குளிக்க வைக்கும் போது தலையை புடிச்சு அழுத்தி விடுறாங்களா? வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். குழந்தையோட தலை பிளாட்டா இருக்கிறதுக்கு பேரு பிளேகியோகெஃபாலிங்க. இதுக்கு முக்கிய காரணம் குழந்தைங்க ரொம்ப நேரம் தலையாட்டாம ஒரே பொசிஷன்ல படுத்துட்டு இருக்கிறதாங்க. குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இது அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில டைம் குழந்தையோட கழுத்து பகுதியில கட்டி மாதிரி இருந்தாலும் இது மாதிரி ஆகலாங்க. குழந்தையோட தலை மோல்ட் ஆகிறதுக்கு 12 இருந்து 18 மாதம் வரைக்கும் டைம் இருக்குங்க. ஆனா நம்ம 6 மாசத்துல இருந்தே அதை சரி பண்ண ஸ்டெப் எடுக்கணுங்க. குழந்தைங்க தூங்கும் போது தலையோட பொசிஷனை அடிக்கடி மாத்தி விடுங்க. ஒரு சைடா ஒரு கழிச்சு படுக்க வைங்க. இது மாதிரி எல்லாம் செஞ்சு குழந்தையோட தலைக்கு அழுத்தம் ஒரே இடத்துக்கு போகாத மாதிரி பாத்துக்கோங்க. இதனால பிளாட் ஹெட் வராமையும் தடுக்கலாம், வந்ததையும் சரி பண்ணலாம். பிளாட் ஹெட் ரொம்ப சிவியரா இருந்தாலும் ரொம்ப நாள் தலை மோல்ட் ஆகாம இருந்தாலும் உங்க குழந்தைங்க டாக்டரை பாத்துக்கோங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தலையோட ஷேப்ல மட்டும் தாங்க ப்ராப்ளம் இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சியில எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்க குழந்தைங்க ஒல்லியா இருக்காங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் ஏமா குழந்தைக்கு தரமா எல்லாத்தையும் நீயே சாப்பிடுறேன்னு சொல்லி உங்களை காண்டேத்துறாங்களா? ஜோக் இல்லையா? அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ் இப்பவே ஃபாலோ பண்ணிருங்க.